வணக்கம். ரிஸ்கெடுtalaiva சேனல் உங்களை வரவேற்கிறது. போன வீடியோவில் நம்ம பேசிக் என்ன பங்கு சந்தைனா என்ன அப்படின்றத பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கும் மற்ற இதுகளில் முதலீடு பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார், நீங்கள் சொல்லலாம், பங்கு சந்தையில் மட்டும்தான் முதலீடு பண்ண முடியுமா? நான் லேண்ட் வாங்கினா எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், கோல்டு வாங்கினா பெரிய அமௌண்ட் கிடைக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாமே இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு எது ஹையர் தன் வேல்யூ அப்படின்றது ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எது உங்களுக்கு அதிகபட்ச முதலீட்டுக்குள்ள நீங்கள் பண்ண முதலீட்டுக்கு அதிகபட்ச பணம் கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு இந்த எக்ஸாம்பிள். நீங்கள் போட்ட பணம் நீங்கள் இல்லைனாலும் அந்த பணம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்கள் தூங்கினா கூட அந்த பணம் உங்களுக்காக அது வேலை செய்யணும். அப்போதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் பேங்க்ல போயிட்டு நீங்கள் இன்னைக்கு ஆர்டிஓ டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க்ல ஒரு 7% 8% தான் கொடுப்பாங்க. சில பேங்க்ல டிபெஞ்சர்ஸ் அந்த இதெல்லாம் பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 11% வரைக்கும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வரதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு மேலையும் நம்ம பங்கு சந்தை எப்படி நமக்கு லாபம் தரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1990 காலகட்டத்தில் நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், அப்படியே பாருங்க. நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கையில ஒரு குறைஞ்சபட்ச முதலீடு ஒரு 25,000 நீங்க கையில வச்சிருக்கீங்க. அந்த 25,000 முதலீடு நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஊர் பக்கத்துலயே ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் விலைக்கு வருது அப்படின்னு நீங்க வாங்குறீங்க. ஒரு சென்ட்டோட விலை அன்னைக்கு ரேட்ல ஒரு 500 ரூபா இருக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபா அன்னைக்கு நீங்க கொடுத்து வாங்கும் போது 25,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 50 சென்ட் வரைக்கும் நீங்க வாங்கலாம். 50 சென்ட் 25,000 முதலீடுல 50 சென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அந்த 50 சென்ட் நீங்க ஒரு 15 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க விற்கிறீங்க அப்படிங்கும்போது அதோட ரேட் என்ன இருந்துச்சுன்னா ஒரு 25,000 போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 25,000 ஒரு சென்ட் 25,000 போகுது அப்படின்னா அந்த 25,000 50 போட்டீங்கன்னா 1.25 கோடி உங்களுக்கு லாபமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன்ல 1.25 கோடி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட்ல ஒரு 1990 காலகட்டத்தில் 24 கேரட் கோல்டு 320 ரூபா வித்துருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துல நீங்க 25,000 நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு 80-90 கிராம் கோல்டு வாங்கலாம். 80-90 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா அன்னைக்கு 25,500 25,600 கிட்ட வரும். அந்த முதலீடு நீங்க இன்னைக்கு பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டோட விலை 5,000 விற்குது. இன்னைக்கு 100 கிராம் கோல்டு வாங்குறோம் அப்படின்னா 5 லட்ச ரூபா தான் நமக்கு பணமா வரும். ஒரு கிராம் 5,000 கணக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட 10 கிராம் கணக்கு 50,000 ஆச்சு. 100 கிராம் வாங்கினீங்கன்னா 5 லட்சம். ஸோ நீங்க போட்ட முதலீடு அன்னைக்கு 25,000 முதலீடு, இன்னைக்கு ஒரு 5 லட்சம் கோல்டுக்கான முதலீடு ஒரு 5 லட்சம் ரூபா தான் கிடைக்கும். அதே 1990 காலகட்டத்தில் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டபுள் தான் மணி கொடுப்பாங்க. ஒரு 5,000 நீங்க 25,000 போட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அது 50,000 கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 2005க்கு மேல அது 3 வருஷமா குறைச்சாங்க. அப்ப நீங்க 1990 காலகட்டத்தில் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு 25,000 டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் 2020 காலகட்டத்தில் அப்படி டபுள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுக்காம ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடியில இருந்து 1.25 கோடி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ல. ஸோ அந்த மணி ஒரு 30 வருஷ காலத்துக்கு நீங்க எடுக்காம அப்படி டபுள் அமௌண்ட்டை போட்டு நீங்க 25,000 போறீங்க. அடுத்த 3 வருஷம் கழிச்சு அதை அப்படியே எடுத்து திரும்ப ரீடெபாசிட் பண்றீங்க. ரீடெபாசிட் பண்ணும்போது அது 50,000 கிடைக்குது. அப்படியே வரும்போது ஒரு 30 வருஷ காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது அது ஒரு 1.25 கோடியா உங்களுக்கு கையில கிடைக்கும். அதே இது பங்கு சந்தையில நீங்க 1990 காலகட்டத்தில் நல்ல பங்குகளை முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நல்ல பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் வலுவான பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ், அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலையன்ஸ் நல்ல பங்கு. அன்னைக்கு இந்த பங்கு சந்தையை பற்றி அறிமுகம் பண்ணதுல ரிலையன்ஸுக்கு பெரும் பங்கு உண்டு. அன்னைக்கு அவங்க அப்பா திருபாய் அம்பானி அந்த ஷேரை விற்கிறதுக்கு தெருவா போய் எல்லாம் வித்து தான் அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தெருவா போய் கூவி எல்லாம் வித்ததா கதை இருக்கு. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டை அவருக்கு தெரியப்படுத்தின விதமும் அவருக்கு பங்கு உண்டு.
அதே மாதிரி அதுக்கு அடுத்து 1993 காலகட்டத்தில் இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ITC, இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நல்ல அடிப்படை வலுவான கம்பெனியில் நீங்கள் அன்னைக்கு பங்கு வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பங்குகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். டைட்டன், ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய இருக்கு. அது மாதிரி சில பங்குகள்லாம் இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு பங்கு. நான் எக்ஸாம்பிள் ஒரு பங்கு நான் கையில் எடுத்துட்டு உங்களுக்கு அதை பற்றி விரிவாக விளக்குறேன். 1993 காலகட்டத்தில் இன்ஃபோசிஸ் ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து அது வந்து சாஃப்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனி. திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இன்னைக்கு இப்போ நீங்க ஐடியில முன்னணியில் இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் தான். அதுக்கு அடுத்து மீது எல்லாமே யாரை சின்ன குழந்தைய கை காட்டி எந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்ல சொன்னாலும் இன்ஃபோசிஸையும் டிசிஎஸ் சொல்லலாம். ஸோ அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து 1993 நமக்கு வந்து பங்குச்சந்தையில் வந்து அவங்க வந்து முதலீட்டுக்காக வந்து மக்கள்கிட்ட பணம் திரட்டுறாங்க. அப்போ முதலீட்டுக்காக பணம் திரட்டும் போது அவங்க என்ன இதில் வராங்கன்னா ஒரு ஷேரோட விலை 90 ரூபா அப்படின்னு சொல்லி வராங்க. பேசிக் இது ரேட் அது. மக்கள் யாரெல்லாம் வாங்கணும் வாங்கிக்கலாம் சொல்லி வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பங்குகள் அலாட்மெண்ட் கிடைச்சவங்களுக்குலாம் வந்து அது மார்க்கெட்டில் வரும்போது அலாட்மெண்ட் கிடைச்சி ஒரு அதாவது 25,000 முதலீட்டில் வந்து நீங்கள் பங்குகள் வாங்குறீங்கன்னா ஒரு 150 பங்குல 250 பங்கு வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் அந்த பங்கு எனக்கு தெரிஞ்சு 90 ரூபா ரேட்டில். சரி, நீங்கள் பட்டியலிடப்பட்ட பிறகு வாங்கினீங்கன்னா அது 140 ரூபாய் பட்டியலிடப்பட்டது. உங்களுக்கு அன்னைக்கு அந்த ஐபிஓவில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெளியில் வந்து வாங்கும்போது அது வந்து 140 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சது. ஐபிஓவில் வந்து 90 ரூபாய்க்கு கிடைச்ச பங்கு வந்து அது வந்து லிஸ்டிங் ஆன டேட்லேயே 90 ரூபா வந்து நம்ம வந்து கம்பெனியோட அலாட்மெண்ட். அது வந்து பிஎஸ்சியில் லிஸ்டிங், பிஎஸ்சி என்எஸ்சியில் அன்னைக்கு லிஸ்டிங்கில் வரும்போது 140 ரூபா ரேட்டில் வந்து லிஸ்டிங் ஆச்சு. அப்போ லிஸ்டிங்கில் வாங்கினவங்க வந்து 140 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 140 ரூபாய்க்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பேஸ் அது 140 ரூபா நீங்கள் 140 ரூபா கொடுத்து உங்கள் 25,000 முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 150 ஷேர் உங்களுக்கு வந்து வாங்கலாம். 150லேருந்து ஒரு 150 ஷேர் வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டில் வெறும் அதை வாங்கி மட்டும் வச்சுட்டு சும்மா இருந்தீங்கனாலே போதும். அது இன்னைக்கு வரைக்கும் வெறும் அந்த கம்பெனி கொடுத்த லாபத்தோட டிவிடெண்ட் மட்டுமே ஒரு 2லேருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். கணக்கு இருக்கு. நீங்க வந்து இந்த கணக்கை பார்க்கறதா இருந்தா டிவிடெண்ட் கொடுத்த கணக்குகள், போனஸ் கொடுத்த கணக்குகள் பார்க்கறதா இருந்தா money.tdif.com அப்படின்ற ஒரு சைட் இருக்கு, அதுல பார்க்கலாம். அதே மாதிரி moneycontrol.com அப்படின்ற ஒரு சைட் இருக்கு, அதுலயும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியல, மேற்கொண்டு விளக்கம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சைட்ல இதுக்கு தேவையான விளக்கங்கள் இருக்கு. அங்க போய் நம்ம வந்து என்னென்ன டேட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்ல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு முதற்கொண்டு எல்லா விளக்கங்களும் அதுல இருக்கு, பார்க்கலாம். நானும் உங்களுக்கு அதுல இருந்து தான் சில தகவல்கள் சொல்றேன், பாருங்க. 1994 நீங்க 93 ஷேர் வாங்குறீங்க, 94 அந்த கம்பெனி வந்து 1+1 போனஸ் தராங்க. நீங்க வந்து வாங்கின 150 ஷேர் வாங்கியிருக்கீங்க, 1994 1+1 போனஸ் தராங்க. அவங்க நீங்க 150 பங்கு வச்சிருக்கீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ஒரு 150 பங்கு வந்து உங்களுக்கு சும்மா ஃப்ரீயா இலவச பங்குகளா தராங்க. அப்போ வந்து 1994 உங்களுக்கு வந்து 300 பங்குகள் ஆகுது. அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கம்பெனி வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு வந்து லாபத்தில் டிவிடெண்ட் தராங்க. அதுக்கடுத்து 1997 1+1 திரும்ப டிவிடெண்ட் தராங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு 300 ஷேர் ஆல்ரெடி இருக்கு, திருப்பி 97 உங்க இலவச பங்குகளா ஒரு 300 ஷேர் தராங்க. உங்ககிட்ட இருக்கிற ஷேருக்கு 300 ஷேர் தராங்க. அப்போ அதோட சேர்த்து 600 ஷேர் ஆகுது. அதுக்கு பிறகு 2 வருஷம் டிவிடெண்ட் தராங்க. அதுக்கடுத்து 1999 திரும்ப 1+1 போனஸ் தராங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி 600 பங்குகள் இருக்கு, அது இல்லாம கம்பெனி ஒரு 600 இலவச பங்குகள் தராங்க. 1200 ஷேர் ஆகுது உங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது அந்த 1200 ஷேர் வரும்போது அந்த கம்பெனியோட ஷேரோட விலை வந்து நல்ல ஏற்றத்தில் இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விலைக்கு வந்து பங்குகள் வந்து அதிகமாக வர்த்தகம் ஆகலன்னு சொல்லி அந்த ஷேரோட வந்து மதிப்பு வந்து ஒரு ஷேர் 10 ரூபா முக மதிப்பு கொண்ட ஒரு ஷேர், அதை 2ஆ பிரிக்கிறாங்க. 2ஆ பிரிக்கும் போது அந்த ஒரு ஷேரோட விலையை 5 ரூபாயா பிரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் வந்து ஷேர் ஸ்பிளிட் அப்படிம்பாங்க. 10 ரூபாய் முக மதிப்பு கொண்ட ஒரு ஷேரை 2ஆ பிரிச்சா 5 ரூபாய் வேல்யூக்கு பிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஷேர் வந்து 2ஆ பிரியுது. ஸோ உங்ககிட்ட ஒரு 1200 ஷேர் ஆல்ரெடி இருக்கு. ஷேர் ஸ்பிளிட் ஆகும் போது இன்னொரு 1200 ஷேர் உங்ககிட்ட வருது. ஸோ 10 ரூபா முக மதிப்பு கொண்ட ஒரு ஷேர் 1200 இருக்கும் போது திரும்ப அது 5 ரூபா மதிப்பு கொண்டு இன்னொரு 1200 ஷேர் ஆகுது. ஸோ 2ஆ பிரியும் போது அது வந்து 1200 பிளஸ் ஆகுது.
2400 ஷேர் இப்போ உங்கள் கையில் இருக்குது. அப்புறம் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல லாபம் 1993 ஒரு 5 வருஷம் நல்ல லாபத்தில் போய்கிட்டு இருக்கும் போது 2004 உங்ககிட்ட 2400 ஷேர் ஆல்ரெடி இருக்கு. அப்போ 2400 ஷேருக்கு 1:3 போனஸ் கொடுக்குறாங்க. 3:1 சாரி. நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பெனி வந்து 3 ஷேர் இலவசமா தராங்க. ஒரு ஷேருக்கு 3 ஷேர் இலவசமா கொடுக்குறாங்க 2004. அப்போ 2400 ஷேர் உங்ககிட்ட இருக்குது. கம்பெனி கொடுக்குற 7200 ஷேர். ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு 9600 ஷேர் ஆகுது. அதுக்கு அடுத்து 2 வருடங்கள் கழித்து 2006 திரும்ப ஒரு இலவச போனஸ் கொடுக்குறாங்க. 1+1 ஆஃபர். உங்ககிட்ட ஆல்ரெடி 9600 பங்குகள் இருக்கு. அது இல்லாமல் திரும்ப 9600 பங்குகள் உங்களுக்கு அந்த கம்பெனி வழங்குது. அப்போ அதோட எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19200 பங்குகள் உங்ககிட்ட கையில் இருக்கும். அதுக்கடுத்து 2014, அதுக்கடுத்து 2006 இருந்து ஒரு 7 வருஷம் கம்பெனி நல்ல டிவிடெண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது டிவிடெண்ட் அப்படின்றது நீங்க அந்த கம்பெனி வந்து வெளியில வந்து பேங்க்ல ஒரு பணத்தை முதலீடு பண்ணி பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த பேங்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. பேங்க் இதை வந்து நீங்க உங்க பங்கு சந்தையில உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், பேங்க் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரிச்சு டிவிடெண்ட் பேர்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியோட லாபத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. பேர் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2014 வாக்குல 1+1 திரும்பவும் போனஸ் கொடுக்குறாங்க. 19200 பங்குகள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 19200 பங்குகள் உங்களுக்கு கம்பெனி இலவச பங்குகளா தருது. அதோடு சேர்த்து 38400 பங்குகள் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே திரும்ப 2015 திரும்ப 1+1 போனஸ் 38400 பிளஸ் 38400 இலவச பங்குகள் சேர்ந்து 76800 பங்குகள் ஆச்சு. அதுக்கு அடுத்து 2015 விட்டு அதுக்கடுத்து 2 வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க கம்பெனி. அதுக்கடுத்து 2018 திரும்ப 1+1 ஷேர் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த பங்குகள் வந்து 76800 பங்குகள் இருக்கு. திரும்ப அந்த கம்பெனி வந்து 76800 பங்குகள் உங்களுக்கு போனஸா கொடுக்குறாங்க. அப்ப சேர்ந்து எவ்வளவு ஆச்சுன்னா 1,53,600 ஷேர் வந்து உங்களுக்கு 2020 இந்த டைம்ல உங்ககிட்ட அந்த ஷேரோட எண்ணிக்கை வந்து 1,53,000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1,53,000 ஷேரோட மதிப்பு வந்து இன்னைக்கு என்னவா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு அந்த கம்பெனியோட ரேட் வந்து ஸோ ஜூன் லாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜூன் லாஸ்ட்ல வந்து அந்த கம்பெனியோட ரேட் வந்து 1550 ரூபா விற்குது. ஒரு ஷேரோட ரேட் வந்து 1560 ரூபா 1550 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு டேட்ல. அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து இந்த உங்ககிட்ட இருக்க ஷேரோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 1,53,600 ஷேர் பிளஸ் 1560 ரூபா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23,34,00,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட கையில வந்து காசு இருக்கும். 23,34 லட்சம். ஸோ அது இல்லாமல் கடந்த 30 வருஷமா உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்ததே வந்து 2லேருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு டிவிடெண்ட் அந்த கம்பெனி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 26 கோடி ரூபாய் நீங்க வந்து அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியில் நீங்க ஷேரா வச்சிருக்கிறதுல கண்டிப்பா சம்பாதிச்சிருக்க முடியும். இது மாதிரி இந்த பங்குகளை நம்ம எந்த அளவு அந்த பங்குகளை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நல்ல கம்பெனி, நல்ல ஷேர், இது வந்து நம்ம வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த ஷேரை நம்ம வாங்கிட்டு அடுத்த வாரம் வச்சிருந்தோம்னா இந்த அளவு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பங்கு சந்தையை பத்தி புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வாங்க நாளைக்கு வில்லுங்க, இன்னைக்கு வாங்க நாளைக்கு வில்லுங்கம்பாங்க. அதுல வந்து பெரிய லாபம் பார்க்க முடியாது. நல்ல கம்பெனி, அடிப்படை ஆதாரம் உள்ள கம்பெனிகளை நீங்க வாங்கி நாள் கூட வச்சிருக்கணும். நீங்க எப்படி ஒரு வீடு வாங்குறீங்க, அதில் உடனே வித்துறீங்களா? விற்க மாட்டீங்கல்ல. ஒரு இடம் வாங்குறீங்க, இடத்த உடனே விற்கிறீங்களா? விற்க மாட்டீங்களா? அது இடம் நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்கல்ல. அது மாதிரி பங்குகளும் வாங்கிட்டு இது நம்ம கிட்ட இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் நாளடைவில். ஸோ இது குட்டி போட்ட கதை தான். இது பொன் முட்டையிடம் பார்த்து இன்ஃபோசிஸ் குட்டி போட்ட கதைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எந்த அளவில் அந்த பங்கு வந்து வருஷம் குட்டி போட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது இன்ஃபோசிஸோட ஒரு கதை. இது மாதிரி ஐடிசி சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னும் சில கம்பெனி டைட்டன் சொல்லலாம். இது மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு பங்கை பத்தி சின்னதாக உங்களுக்கு நான் அலசல் தரேன். ஸோ இது மாதிரி பங்குகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாங்கிட்டு நாளை விற்கிறதா யோசிக்காதீங்க. பங்குகளை வாங்குங்க. நீங்க அடிப்படையில் எப்படி பண்ணா மொத்தமாக பணத்தை கொண்டு வந்து போட்டு நம்ம வந்து பங்குகள் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸ் 1500 ரூபாய் கையில இருக்கா, ஒரே ஒரு ஷேர் வாங்க போதும். அதுக்கடுத்து திரும்ப அந்த இன்ஃபோசிஸ் ஷேர் அடுத்த வாரமாக திரும்ப இறங்கிச்சுன்னா ஒரு 1300 1350 வந்து திரும்ப ஒரு ஷேர் வாங்குங்க. ஸோ ஒன்னா சேருங்க. மொத்தமா நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தமாக கொண்டு போய் கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்கணும் கிடையாது. ஒரு 5000 ரூபாய் இருந்தது அப்படின்னா நம்ம சாம்பார்ல போட்ட சாம்பார் மாதிரி
சாம்பார்ல எத்தனை பொருள் இருக்கு அது மாதிரி அத்தனை ஷேர் நம்ம கிட்ட வாங்கி நம்ம வச்சுக்கலாம். சாம்பார்னு சொல்லணும் யோசிக்காதீங்க. சாம்பார்ல வந்து சாம்பார்ன்றது சிங்கிள் ஒரு இதுல வந்து பொருள்ல வந்து சாம்பார் ஆகுறது கிடையாது. சாம்பார்ல பருப்பு இருக்கு, காய்கறி போடுறோம், எல்லாமே போடுறோம். ஸோ சாம்பார்ல போடுற மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 20 வேரியன்ட் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ அது மாதிரி நீங்க ஒரு 5000 வச்சிருந்தீங்கன்னா 5000 பிரிச்சு 10 கம்பெனிகள் பங்குகளை வாங்கி நீங்க சேர்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு 5000 கிடைச்சதுன்னா அந்த 5000 ஒரு 2-3 கம்பெனி வாங்க. திரும்ப அடுத்த ஒரு 1000 அந்த 1000 வேற ஒரு கம்பெனி வாங்க. ஸோ உங்களோட போர்ட்போலியோல டைவர்சிஃபை பங்குகளை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு 10 அதாவது ஒரு 10 ஷேர் எல்லா கம்பெனிலுமே இருக்கட்டுமே. ஒரே கம்பெனி இருக்கிறது ஏதாவது அந்த கம்பெனியில் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி மட்டும் தான் இறங்கும். மொத்த ஷேர் நம்ம இறங்க வாய்ப்பு இல்லை. அதனால எல்லா செக்டர்லயும் ஒரு 10 ஷேர் நம்ம கிட்ட இருக்கட்டும் சொல்லி வாங்கிங்க. என்னென்ன ஷேர் வாங்கலாம், என்னென்ன ஷேர் எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்றதெல்லாம் இந்த சேனல்ல உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு வரும். பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. வணக்கம், நன்றி.